இன்னைக்கு இந்த பாட வேலை நமக்கு கணிதம் தானே? இப்ப நம்ம கணித பாடத்துல எண்களின் பெயர் மற்றும் அதனுடைய முகமதிப்பு, இடமதிப்பு, மதிப்பு அதை அறிந்து கொண்டு திருத்தமாக செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்ய போறீங்க. செய்யலாமா? முதல்ல என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்டா கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு அங்க மேஜை மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணட்டை ஒரு எழுத்தட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு வந்து நிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு போய் எடுத்துட்டு வர்றவங்க எடுத்துட்டு வந்த உடனே கண்ணை திறந்து உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அட்டையில அதனுடைய முக மதிப்பு, இட மதிப்பு, மதிப்பை முதல்ல சொல்லணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? Close your eyes. அப்படியா? நீங்க ஃபர்ஸ்ட் போய் எடுக்க பார்க்கலாம். ஒரு எண்ணட்டை மற்றும் எழுத்தட்டையை எடுக்கிறீங்க. Open your eyes. இந்த பக்கம் வந்து நில்லுங்க. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காட்டணும். அங்க மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியுற மாதிரி காட்டணும். முகமதிப்பு 1, இடமதிப்பு 1000ங்கள், மதிப்பு 1000ங்கள். வெரி குட். அடுத்தது சதீஷ், க்ளோஸ் யுவர் ஐஸ். போயிட்டு நீங்க ஒரு அட்டையும் ஒரு சார்ட்டை எடுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எடுத்தது அதை பத்தி விளக்கம் கொடுங்க. முகமதிப்பு 6, இடமதிப்பு லட்சம், மதிப்பு 6 லட்சம். வெரி குட். அடுத்தது யாரு? நீங்க போங்க. உமா மகேஸ்வரி கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கணும். முகமதிப்பு 2, இடமதிப்பு கோடி, மதிப்பு 2 கோடி. சூப்பர். சர்வேஷ், நீங்க போய் எடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு தான் எடுக்கணும். சொல்லுங்க. முகமதிப்பு 3, இடமதிப்பு 1கள், மதிப்பு 3. வெரி குட். ரித்திகா, நீங்க வாங்க, கண்ணை மூடிக்கிட்டு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. இப்ப சொல்லுங்க. முகமதிப்பு 8, இடமதிப்பு 10,000, மதிப்பு 8 10,000. 8 10,000 எவ்வளவு? 80,000. வெரி குட். அடுத்தது வாங்க ராஜேஸ்வரி, கண்ணை மூடிக்கிட்டு வாங்க. இப்ப சொல்லுங்க. முகமதிப்பு 7, இடமதிப்பு 10கள், மதிப்பு 70. வெரி குட். அடுத்தது சஞ்சனா வாங்க. சொல்லுங்க. முகமதிப்பு 4, இடமதிப்பு 100கள், மதிப்பு 40,000. தப்பு. சரியா பாருங்க. 400 எவ்வளவுன்னு சொல்லுங்க. 400. வெரி குட். அடுத்தது திவ்யதர்ஷினி, கண்ணை மூடிக்கிட்டு போங்க. சொல்லுங்க. முகமதிப்பு 6, இடமதிப்பு 10 லட்சம், மதிப்பு 6 லட்சம், 60 லட்சம். வெரி குட். திருத்தமா சொல்லணும். அடுத்தது நீங்க வந்து சங்கதி கண்ணை திறந்துக்கிட்டே போலாம். ஏன்னா இருக்கிறது ஒரு கார்டு தான். போங்க. முகமதிப்பு 5, இடமதிப்பு 10 கோடி, மதிப்பு 50 கோடி. வெரி குட், வெரி குட் கண்ணா. இப்போ எல்லாரும் கார்டு எடுத்துட்டீங்க. இப்ப ஜனனிக்கு கார்டு இல்லை. இப்ப ஜனனிக்கு கொடுக்க போற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அதாவது இடமதிப்பு தெரிஞ்சு 1கள் 10கள் இடமதிப்பு வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். 1
சொன்ன முறைப்படி ஜனனி என்ன பண்ண போறாங்கன்னா உங்களை நிறுத்த போறாங்க. எந்தெந்த இடமதிப்பு தெரிஞ்சு யார் யாரை எங்கெங்க நிக்க வைக்கணும்னு அழகா திருத்தமா செய்ய போறாங்க. செய்வீங்களா ஜனனி? போங்க பார்க்கலாம். அவங்கவுங்க இடத்துல நின்னுங்க. ஜனனி வந்து இடம் மாத்தி அந்த ஆஃப் சர்க்கிள்லயே நிக்க வைப்பாங்க. யாரும் எந்த சிக்னலும் கொடுக்க கூடாது. ஒன்றுகள் பத்துகள். வெரி குட். நூறுகள். குட். ஆயிரம். நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுமா ஜனனிக்கு, அவங்க தான் செய்யணும். 10,000. லட்சம். 10 லட்சம். கோடி. 10 கோடி. இப்ப அழகா நிக்க வச்சிட்டீங்க. குட். இப்ப இதை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த எண்களை கண்டுபிடிச்சு ஸ்மார்ட் போர்ட்ல வந்து அழகா எழுதுங்க பார்க்கலாம். வாங்க, நீங்களே நிக்க வைக்கலாம். ஆஃப் சர்க்கிள்ல வாங்க நீங்க சொல்லலாம். ஓகே, குட். நீங்க போய் ஸ்மார்ட் போர்ட்ல எழுதுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி நீங்க எழுதலாம். யுவர் சாய்ஸ். யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்கவுங்களுக்கு வரும்போது நீங்க செய்யலாம். நம்பரை பார்த்து பார்த்து எழுதணும் ராஜா. ஒன்றுகள் 3. பத்துகள் 7. நூறுகள் 4. ஆயிரம் 1. 10,000 8. லட்சம் 9. 10 லட்சம் 6. கோடி 2. 10 கோடி 5. இப்ப திருத்தமா எழுதிட்டீங்க இல்லையா? எஸ் மிஸ். இப்ப வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த இடமதிப்பு தெரிஞ்சு காற்புள்ளி இடணும் இல்லையா? அதுக்கு முதல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து அழகா நிறுத்துங்க காற்புள்ளி இடுற மாதிரி. நம்ம ஒன்றுகள் இங்க வாங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து முதல்ல வந்து நிக்க வைங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க காற்புள்ளி இடுவீங்க மதிப்பு தெரிஞ்சு நிக்க வைங்க. 1 10 நூறுகள். வெரி குட். அடுத்தது 1000 10,000. சூப்பர். லட்சம் 10 லட்சம். குட். கோடி 10 கோடி. அருமை. இப்ப போய் நீங்க அங்க என்ன ஸ்மார்ட் போர்ட்ல எழுதுறதுல அதே மாதிரி காற்புள்ளி இடுங்க பார்க்கலாம். இப்ப அந்த நம்பரை திருத்தமா வாசிச்சு காட்டுங்க. முதல்ல காற்புள்ளி இட்ட பிறகு அந்த எண்களை வாசிச்சு காட்டணும். 52 கோடியே 69 லட்சத்து 81,473. குட். இப்ப அதோட எண் பெயரை எழுதுங்க பார்க்கலாம்.
அடுத்த வரிசைக்கு வந்து கூட எழுதலாம். கீழே சொல்லிக்கிட்டே எழுதுங்க ராஜா. 81,400 473. இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் எழுதுனது எழுத்து பிழை இல்லாம எழுதிருக்காங்களா? குரூப்ல இருக்கவங்க அதை படிச்சு பாருங்க. 52